Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பர் சாஃப்ட்டான வெந்தயக்கீரை சப்பாத்தி. மேத்தி சப்பாத்தின்னு கூட சொல்லுவாங்க. இது கீரையை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரை சேர்த்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்து பாருங்க. சூப்பர் டேஸ்டியா இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது என்னோட ஸ்டைல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா பாயில் ஆனதும் இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து இது கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகிறப்போ கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா இது எல்லாமே போட்டு இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு அதுவும் இது கூட சேர்த்துட்டு கீரை வந்து ஒரு பெரிய கட்டளவு வெந்தயக்கீரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணலை, ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து வேக வைக்காதீங்க. நல்லா ஒரு அந்த பாயில் வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அது சூடாக இருக்கிறப்பவே இது கூட வந்து நம்ம சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து பாயில் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது சூடாக இருக்கிறப்பவே இது கூட வந்து நம்ம கோதுமை மாவு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 கப் அளவு கோதுமை மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அதை சூடு இருக்கிறப்பவே அது மாவை போட்டுட்டோம்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து காலையில் செஞ்சாலுமே உங்களுக்கு நைட் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை போட்டு நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மடித்து தேய்ச்சாலும் சாஃப்டாக இருக்கும், இல்லை நம்ம டைமண்ட் ஷேப்பில் போட்டு தேய்ச்சா பரோட்டா மாதிரி பண்ணாலுமே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கீரை வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்தாமல் நீங்கள் கொஞ்சம் முழுசாக சேர்த்துனீங்கன்னா அந்த வெந்தயக்கீரையோட கசப்பு வந்து சப்பாத்தியில் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நல்லா ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் சப்பாத்தி வந்து உருட்டிக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மலாக ரோட்டி மாதிரி ரவுண்டாக தேய்ச்சியுமே சுடலாம், இல்லைனா டைமண்ட் ஷேப்பில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் நடுவில் எண்ணெயை தடவி டைமண்ட் ஷேப்பில் தேய்ச்சி சுட்டு எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் தான் வந்து தேய்ச்சிட்ருக்கேன். நல்லா வந்து தின்னாக தேய்ச்சிக்கிங்க. ரொம்ப திக்காக வந்து தேய்க்க தேவையில்லை. கொஞ்சம் நல்லா தின்னாகவே தேய்ச்சிட்டு சூடான அயன் தவாவில் போட்டு 2 பக்கமும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வெந்தயக்கீரை சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் வெந்தயக்கீரை இல்லை எந்த கீரைனாலுமே நீங்கள் சப்பாத்தி மாவில் போட்டு செய்யலாம். அது ஒவ்வொரு கீரை நீங்கள் பச்சையாக போடலாம். வெந்தயக்கீரை வந்து கொஞ்சம் பாயிலிங் வாட்டரில் போட்டுட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி வந்து நீங்கள் ட்ரையாக சுட்டிங்கன்னா இப்போ அப்போவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து சுடுறப்போ உங்களுக்கு நைட் வரைக்கும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.